6% வட்டி மானியம் வழங்கும் மாநில அரசின் முன்னோடி திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இம்முயற்சிகள் இத்துறையை நவீனமயமாக்கி அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டிட உதவும். ஏழ்மை நிலையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிரந்தரமான பாதுகாப்பான வீடுகளை கட்டித்தருவது அக்குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுடன் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பயன்படும் என்பதை இந்த அரசு உணர்ந்துள்ளது. அதன்படி 2024-25 ஆண்டுகள் தொடங்கி அடுத்த 6 ஆண்டுகளில் தலா 3,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கிராமப்புறங்களில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. குடிசைகள் இல்லா மாநிலமாக உருவெடுத்ததற்கான தமிழ்நாட்டின் பயணம் 2010 ஆண்டில் தலா 60,000 ரூபாய் என்ற மதிப்பீட்டில் வீடுகளை அமைப்பதற்கான கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலம் தொடங்கியது. கடந்த 14 ஆண்டுகளில் இத்தொகை 6 மடங்காக உயர்த்தப்பட்டு தற்போது 3,50,000 ரூபாயை எட்டியுள்ளது. வறியோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் மாநில அரசிற்கு உள்ள உறுதிப்பாட்டினை இந்த உயர்வு தெள்ள தெளிவாக்கும். இதற்கு மாறாக ஒன்றிய அரசின் பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2016 ஆண்டில் வீடு ஒன்றிற்கு நிர்ணயிக்கப்பட்ட 1,20,000 ரூபாய் மதிப்பீடு கடந்த 8 ஆண்டுகளாக உயர்த்தப்படவில்லை. தமிழ்நாட்டில் பிரதமர் ஊரக வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு ஒன்றிற்கு வழங்கப்படும் மானிய தொகையானது 2,82,000 ரூபாய் என உயர்த்தப்பட்டு மாநில அரசின் பங்களிப்பாக 1,72,000 ரூபாய், அதாவது மொத்த மதிப்பில் 60% என்பது நாட்டிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊரக பகுதிகளில் மருத்துவம், வேளாண் விற்பனை, கல்வி, வங்கி மற்றும் நிதி சேவைகள் போன்ற அத்தியாவசிய சேவைகளை மக்கள் பெறுவதில் சாலை இணைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனை மேம்படுத்த முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9,653 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஊரக பகுதிகளில் கூடுதலாக 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்டம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது.